அனைவருக்கும் வாஸ்துராஜாவின் வணக்கம், வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குழப்பத்திற்கான காரணம் என்ன? பெரும்பாலோர் நான் அதிகமான குழப்பத்தில் இருக்கிறேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று நிறைய பேர் நம்மிடம் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? குழப்பம் என்பது மூளையின் செயல்பாட்டின் இடையூறுகளால் ஏற்படும் ஒரு அறிகுறியாகும். பல நிலைமைகள், நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் அதை ஏற்படுத்தும். சில சிறியவை மற்றும் மீளக்கூடியவை, மற்றவை நிரந்தரமானவை மற்றும் கடுமையானவை. குழப்பம் என்பது உங்கள் நினைவகத்தில் ஏற்படும் சிந்திக்கும் திறன் மற்றும் கவனம் செலுத்தும் திறன், விழிப்புணர்வு மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய அறிகுறிகளை விவரிக்கும். அதாவது சிறிய தவறுகள், பிழைகள் அல்லது தவறுகளை விவரிக்க மக்கள் பெரும்பாலும் குழப்பத்தை பயன்படுத்துகின்றனர். குழப்பத்திற்கான பொதுவான காரணங்கள் என்ன? அதாவது எந்த ஒரு நிலை, சூழ்நிலை அல்லது நிகழ்வு குழப்பத்தை ஏற்படுத்தும்? டஜன் கணக்கான சாத்தியமான காரணங்கள் உள்ளன. பல நேரங்களில் குழப்பம் ஒரே நேரத்தில் பல காரணங்கள் மற்றும் காரணிகளை உள்ளடக்கியது. உங்கள் மனதில் இருந்து குழப்பத்தை அகற்றுவது எப்படி? உங்களை தற்காலிகமாக திசை திருப்பும் நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அதாவது புத்தகம் படிப்பது, பொழுதுபோக்கான செயல்களில் ஈடுபடுவது, இசையை கேட்பது, வெளியில் நடப்பதற்கு செல்வது அல்லது நல்ல புத்தகத்தை எடுத்துச் செல்வது என எதுவாக இருந்தாலும் உங்களை திசை திருப்ப முயற்சிக்கவும். உங்கள் மூளையும் உடலும் மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வர உங்களை கவலையுடனும் குழப்பத்துடனும் உணர வைக்கும் எண்ணங்கள் மற்றும் செயல்களில் இருந்து ஓய்வு எடுப்பதே இதற்கான தீர்வாகும். இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? குழப்பத்திலிருந்து எப்படி நம்ம மீள முயற்சிக்கலாம் என்பதை பார்ப்போம். அதாவது தினமும் உடற்பயிற்சி செய்வது, தியானம் செய்வது, இது போன்றவங்களை தொடர்ந்து செய்து வந்தால் மனநிலை மிகவும் தெளிவாகவும் குழப்பத்திற்கு இடமில்லாமல் போகும். நன்றி நண்பர்களே.